யாருக்கெல்லாம் நாட்டிக்கோழி குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி நம்ம நாட்டிக்கோழி குழம்பும் இடியாப்பமும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும்ல. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ நான் 1 kg நாட்டிக்கோழி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, கர்டு இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை நல்லா மேரினேட் பண்ண சைடில் வச்சுடுங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு பெப்பர், ஜீரா, சோம்பு இதை அரைச்சிட்டு சைடில் வச்சுடுங்க. இதை நம்ம லேட்டராக ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி பிரியாணி இலை போட்டு பட்டை, லவங்க, ஏலக்காய், ஆனியன் நல்லா பிங்கிஷ் ஆகிற வரைக்கும் வருங்க. வறுத்ததுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கினா போதும். ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ஸோ வதக்குனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வைக்க போகிறோம். 5 விசில் வைத்ததுக்கப்புறமா ஸோ மறுபடியும் ஸ்டவ் மேலே வச்சு இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆனால் போதும். ஸோ கொதிச்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து இறக்குனா நாட்டிக்கோழி குழம்பு ரெடி. ஸோ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. டேக் கேர், பாய் பாய்.